Hi friends, today நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா SQL aggregate functions அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். aggregate functions அப்படினா என்னன்னா actually ஒரு டேட்டாபேஸ்ல இருக்க டேபிள்ல நமக்கு நிறைய காலம்ஸ் இருக்கும். அந்த காலம்ஸ்ல இருக்க வேல்யூஸ் எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணனும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 rows இருக்கு இல்ல 4 columns இருக்குனா பர்టిక్యులரா அதுல எவ்வளவு டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, மேக்ஸिमम நம்பர் என்ன, அதுல இருக்க டோட்டல் கவுண்ட் பண்ணனும் அப்படினா அதுக்கு நம்ம வந்து aggregate ஃபங்க்ஷனை வச்சு தான் டேட்டாபேஸ்ல வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா மின் ஃபங்க்ஷன், மேக்ஸ் அண்ட் கவுண்ட், சம், ஆவரேஜ் இந்த ஃபங்க்ஷன் தான் வந்து மேக்ஸிமமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க எல்லா டேட்டாபேஸ் லாங்குவேஜ்லுமே. ஸோ மின் ஃபங்க்ஷன் அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்ணுறதுனா பர்டிகுலராக உங்ககிட்ட நிறைய காலம்ஸ் இருக்குது. அதில் ஒரு பர்டிகுலர் காலம் இப்போ ஏஜ் மட்டும் எடுத்துக்கிறீங்கன்னா ஏஜில் மினிமம் ஏஜ் எத்தனை இருக்குது, ஒரு டேபிளில் வந்து ஒரு 100 டேட்டாஸ் இருக்குன்னா அதில் மினிமம் ஏஜ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத நான் எடுத்துக்கணும், கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம மின் ஃபங்க்ஷனை வச்சு எடுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஏஜ் யார் இருக்காங்க, மேக்ஸ் ஆஃப் ஏஜ் எத்தனை பேர் இருக்காங்க, இல்லை எத்தனை மேக்ஸிமம் ஏஜோட இது என்ன அப்படின்னா மேக்ஸ் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். கவுண்ட்டுன்றது நம்பர் ஆஃப் ரோஸ் இன் ஏ செட்டு, எத்தனை ரோஸ் இருக்குது அப்படின்றத கவுண்ட் ஃபங்க்ஷன். இப்போ 10 ரோ இருக்குன்னா எத்தனை ரோ, இப்போ 10 நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்க முடியும். இதுவே நிறைய இருக்குது அப்படின்னா கவுண்ட் ஃபங்க்ஷனை போட்டால் அதில் எத்தனை கவுண்ட் இருக்குது அப்படின்றத நம்மளால் பர்டிகுலராக அந்த ரோவில் எத்தனை ரோ இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியும். சம்ன்றது returns a total sum of numerical column. For example இப்போ ஒரு காலம்ல 5 டேட்டா இருக்கு, அதை ஆட் பண்ணா எவ்வளவு எனக்கு வேல்யூ வரும் அப்படின்றத சம் ஃபங்க்ஷன். ஆவரேஜ்ன்றது நமக்கு தெரிஞ்சது, அந்த 5 டேட்டா இருக்குன்னல ஒரு காலம்ல 5 டேட்டாஸ் இருக்கு, 5மே ஆட் பண்ணா அது ஆட் பண்ணி எவ்வளவு வருது உங்களுக்கு தெரியும்னா அது சம் ஃபங்க்ஷன். இதுவே ஆவரேஜ்னா அது சம் பண்ணிட்டு டிவைட் பை 5 போட்டிங்கன்னா அதை ஆவரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் மூலமா நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி ஒரு வீடியோவில் அப்கமிங்கில் ப்ராக்டிக்கலாக எப்படி ஒர்க் ஆகுது, மின் ஃபங்க்ஷன்னா என்ன, மேக்ஸ் ஃபங்க்ஷன்ன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.